ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை ஆர்ஆர்பிலேருந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்க ஜாப்ஸ்க்கு. ஸோ அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா வந்து February 22 வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல இல்லை வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுறதுல வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ சர்வர் ப்ராப்ளமால் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து March 1 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ளோசிங் டேட் 1/3/2025 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ புதுசாக வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10th பாஸ் பண்ணவங்க, ஐடிஐ முடிச்சவங்க, அப்ரண்டிஸ் முடிச்சவங்க வந்து ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான அப்ளிகேஷன் தான் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து குரூப் டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் வந்துட்டு சென்னை ஆர்ஆர்பின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து CEN 08/2024 இருக்கும். இதான் வந்து நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிற அப்ளிகேஷனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் level 1 ஆஃப் 7th CPC பே மேட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஓப்பனிங் டேட் வந்து 23/1/2025, க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 22/2/2025. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 23/1/2025. அப்ளிகேஷனோட க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 22 February மாதம் கொடுத்துருக்காங்க. நைட்டு 11:59 வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைமு. ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து 24/2/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்லேருந்து. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனோடைய கரெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஏதாவது தவறுதலாக ஏதாவது மாற்றிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஏதாவது டேட்டா வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க, தப்பான தகவல் கொடுத்துருப்பீங்க, அதாவது இல்லைனா வந்து தெரியாமல் ஏதாவது மாற்றி கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து 25 March மாதம் 6 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் தராங்க. அதாவது வந்து 11 நாள் வந்து உங்களுக்கு டைம் தராங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா வந்து 32,438 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து 18 36 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் பே வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்ம பேசிக்காக நம்ம பார்க்குறது. ஸோ இது வந்து நீங்கள் ஒன்றா இப்போ படிச்சிங்க. ஸோ வந்து நம்ம இப்போ அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் பார்ப்போம். கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைனில் இருக்க பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து அப்ளை இருக்க பாருங்கள், இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்க பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கீழே வந்து ஆல்ரெடி அவன் அக்கௌண்ட் இருக்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆர்ஆர்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கும் பாருங்கள், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்க பாருங்கள், இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய கண்ட்ரி இருக்க பாருங்கள், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் இந்தியா கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம் இருக்குது பாருங்கள், உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து ரீடைப் ஃபுல் நேம் இருக்குது பாருங்கள், உங்கள் நேம் வந்து திரும்ப வந்து இங்கே இந்த பாக்ஸில் வந்து ரைட் சைடில் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எப்போது வந்து உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்குறாங்க பாருங்கள், எஸ்என்எஸ் கொடுத்துங்க, வந்து நோ கொடுத்துங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்கள், என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ரீடைப் இருக்கு பாருங்கள் டேட், ஸோ திரும்ப வந்து என்டர் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் இருக்குது பாருங்கள், உங்களுடைய ஜெண்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுடைய ஜெண்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதேமாதிரி உங்களுடைய ஜெண்டர் வந்து திரும்ப வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிங்க. அதேமாதிரி வந்து ரீடைப் கேட்குறாங்க பாருங்கள், உங்கள் ஃபாதர் நேம் திரும்ப என்டர் பண்ணிங்க. ஸோ அதேமாதிரி வந்து உங்களுடைய மதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் மதர் நேம் என்டர் பண்ணிங்க. ஸோ திரும்ப வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள், இதில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிக்கணும். அதேமாதிரி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், உங்களோட ஃபோனுக்கு SMS வரும். அந்த SMS வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிங்க. ஆர்ஆர்பி சம்மந்தமான உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸோ இல்லை வந்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி மூலியமாகவோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் SMS மூலியமாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போயுமே வந்து உங்களோட இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் வந்து பக்காவாக வச்சுக்கணும். அதுக்காக தான் வந்து எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுடைய இமெயில் ஐடியோ இல்லை மற்றவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏதாவது தகவல் வந்தால் கூட உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க.
ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி வந்து வச்சுங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய ஓன் ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பருக்கு பாருங்கள், அதை வந்து என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் லிங்கில் இருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும், ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டு இருக்குது பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வந்து நீங்கள் இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ நீங்களே வந்து ஓனாக பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா வந்து லெட்டர், ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இது நாலுமே மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்களே ஓனாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து திரும்ப நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு கேப்ச்சா இருக்குது பாருங்கள், கேப்ச்சா வந்து ஐ எம் நாட் ராபர்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கணும். ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்துடும். ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து ரீசெக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வந்து அது ஒரு டைம் வந்து நீங்கள் ரீசெக் பண்ணுங்க. உங்களுடைய நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே வந்து உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டைம் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஃபோன் நம்பரு இல்லை வந்து உங்களுடைய இமெயில் ஐடி மேலே வந்து என்டர் பண்ணிக்கணும். அது கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து அதாவது வந்து நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள், அது வந்து நீங்கள் இந்த பாஸ்வேர்டில் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு ஐ எம் நாட் ராபர்ட் இருக்குது பாருங்கள், இதில் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கணும். ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ நம்ம வந்து இப்போ ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து இப்போ லாகின் பண்ணிட்டோம். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து சென் 08/2024 வேரியஸ் போஸ்ட் இன் 11 of 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் இருக்கு பாருங்கள், இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து உங்களுடைய ஊர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க, உங்களுடைய சென்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து சென்னை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே வந்துடும். ஸோ அது வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்த கேட்குற நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் இது பார்த்து என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து மேரிட் அன்மேரிட்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். ஸோ டைவர்ஸ் ஆனால் கூட நீங்கள் இது வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரிலிஜன் கேட்குறாங்க பாருங்கள், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக், புத்திஸ்ட், ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்னவோ சொல்லிட்டு அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. உங்களுடைய தாய்மொழி கேட்குறாங்க பாருங்கள், உங்களுடைய மதர் டங்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ நான் வந்து தமிழ் கொடுத்துக்கிறேன். உங்களுடைய லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதி சொல்லிட்டு நீங்கள் விரும்புன்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் நம்ம எழுதிக்கலாம். ஸோ தமிழ் ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா வந்து நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் ஹிந்தியில் கொடுக்கலாம், இல்லை வந்து மராட்டி, மணிப்பூர், மலையாளம், ஸோ நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தமிழ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து உங்களுடைய அங்காடெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள், மச்சான், தழும்பு இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியலனா வந்து நீங்கள் உங்களுடைய டிசியில் இருக்கும் பாருங்கள், உங்கள் டிசியை பார்த்து கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கம்யூனிட்டி கேட்குறாங்க பாருங்கள், உங்களோட கம்யூனிட்டி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ 5 கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 5லேருந்து நீங்கள் எதில் வருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். அன்ரிசர்வ்டு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்குறாங்க பாருங்கள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு. ஸோ இதுலேருந்து நீங்கள் எதில் வருவீங்களோ சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டு யூ விஷ் டு அவைல் ஃப்ரீ ரயில் ட்ராவல் பாஸ் ஃபார் த எக்ஸாம் கேட்குறாங்க பாருங்கள். இங்கே வந்து எஸ் கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க ட்ரெயினுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எஸ் கொடுத்துங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனோட பேர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு ஸோ வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இங்கே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கணும். அது பார்த்தீங்கன்னா வந்து 500 KB இருக்கணும், பிடிஎஃப்ல இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து அதை அப்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டேட், உங்களோட டிஸ்ட்ரிக்ட், உங்களோட அட்ரஸு, அப்புறம் வந்து உங்களுடைய டவுனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸோ ஒருவேளை உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து சேம் ஆச்சுன்னா இங்கே பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் வந்து அப்படியே வந்து இந்த அட்ரஸ் வந்து அதில் காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து எக்ஸர்சைஸ்மெண்ட் கேட்குறாங்க பாருங்கள், எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை நோ கொடுத்துங்க. நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்குறாங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஒருவேளை ஊனமுற்றோர் நீங்கள் எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்னா வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. நீங்கள் வந்து இபிசியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள், அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்னா எஸ் கொடுத்துங்க. நீங்கள் ஒருவேளை நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் எது இல்லைன்னா நீங்கள் நோ கொடுத்துங்க. இல்லை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை. இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்துடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்விங் ரயில்வே அப்ளிகண்ட் கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரயில்வேல வந்து நீங்கள் ஒர்க் பண்ண சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி என்ன ஒர்க் பண்ண சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்தாக்கா நீங்கள் எஸ் கொடுத்துங்க. நீங்கள் ஒருவேளை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இல்லை வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துங்க. இல்லை வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. நீங்கள் எதுவுமே வேலை செய்யலைன்னா நீங்கள் வந்து நாட் அப்ளிகபிள் கொடுத்துங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கட்டக்கூடிய எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து திரும்ப வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுடைய பாஸ்புக்கில் வந்து எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய பாஸ்புக்கோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. திரும்ப வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து திரும்ப வந்து நீங்கள் ரீஎன்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களோட ஐஎஃப்சி கோட் இருக்குது பாருங்கள், உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்சி கோட் இருக்குது பாருங்கள், அந்த கோடை வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் வந்து இங்கே வந்துடும். அதே மாதிரி வந்து உங்களோட பேங்க்கோட அட்ரஸ் வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சரியாக கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஐடிஐ கேட்குறாங்க, அப்புறம் இல்லைன்னா வந்து 10th கேட்குறாங்க, எஸ்எல்சி கேட்குறாங்க, மெட்ரிகுலேஷன் கேட்குறாங்க, இல்லை வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்குறாங்க. ஸோ இது மூணுலேருந்து ஏதாவது இருந்தால் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது ஐடி 10th ரெண்டுமே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டைப் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ரோல் நம்பர் கேட்பாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பர் இருக்குது பாருங்கள் அது கேட்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து நீங்கள் ட்ரேடு கேட்பாங்க. ஸோ உங்களோட ட்ரேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ட்ரேட் கேட்பாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய போர்டு கேட்பாங்க, நீங்கள் என்ன போர்டு முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பாசிங் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேட் ஆஃப் பாசிங் கேட்பாங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்து நீங்கள் அடுத்து வந்து நீங்கள் அடுத்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னா இங்கே ஆட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்னொரு குவாலிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதோட நிறுத்திங்களா. கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து முடி வந்து கண்ணை வந்து மறைக்கிற மாதிரி, ஸோ வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி, அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து தொப்பி கேப் வந்து நீங்கள் போட்டிருக்கிற மாதிரி, கிளாஸ் வந்து போட்டிருக்க மாதிரி, அதே வந்து நீங்கள் சைட்லேருந்து செல்ஃபி எடுத்துருக்கிற மாதிரி, இல்லைனா வந்து ரொம்ப பிளர் ஆகிற மாதிரி மங்கலாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்க மாதிரி. அதே மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இருட்டாகும் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நீங்கள் ஸோ ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த துணியுமே வந்து கவர் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து முக்காடு போடுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரியுற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் கிளியராக வந்து உங்கள் ஃபேஸு 2 காது வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே வந்து ஒரு சைஸ் கேட்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். அதை வந்து இங்கே வந்து வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் படிச்சிங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜாபுக்கான போஸ்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீவியூ வரும். ஸோ ப்ரீவியூக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த
அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஒரு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.